Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. நிறைய பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் அவங்க அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டை கஸ்டமர் வைஸ் குரூப் வைஸ்னு டேலியில் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பட் மந்த் எண்டில் எந்த ஏரியா ஆர் பிரான்ச்சில் அவுட்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அவுட்ஸ்டாண்டிங் கலெக்ட் பண்ண ஆர் பர்டிகுலராக ஒரு சர்வீஸ் அசோசியேட்டை இந்த ஏரியான்னு அசைன் பண்ணி கொடுக்க ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட் இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா we have a solution area wise outstanding report add-on. இதனால ஒரு கிளியர் பிக்சர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை லொகேஷன் வைஸ், டெரிட்டரி வைஸ், பிரான்ச் வைஸ், ஏரியா வைஸ்னு ஈஸியாக ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் தட் டேலி ஓப்பன் பண்ணிட்டு F1 இதில் டிடிஎல்ஸ் அண்ட் ஆட்-ஆன்ல நான் இந்த ஆட்-ஆன் லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் F6 கிளிக் பண்ணும்போது இங்கே எனேபிள் ஏரியா கிரியேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா வைஸ் வேணுமா ஆர் இல்லை ஜோன் வைஸ் வேணுமா, பிரான்ச் வைஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி வந்துட்டு பிரான்ச் வைஸ் செட் பண்ணிக்கிறேன். நீங்க திருப்பூர்லயே நார்த் ஜோன், சவுத் ஜோன் இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க வந்து இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு பிரான்ச்சஸ் இருக்கோ இந்த மாதிரி நான் பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவே நீங்க ஏரியா வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் பர்டிகுலரா சென்னையில மட்டும் இந்த ஏரியாஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இதை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நியூவா ஒரு லெஜர் கிரியேட் பண்ணும்போது இப்ப ஆனந்தம் அண்ட் கோ அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் என்ன அவங்க வந்து சன்ட்ரி டெப்டாஸ். ஸோ சன்ட்ரி டெப்டாஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே ஏரியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஏரியாஸில் இந்த கம்பெனி எந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இவங்க வந்து சென்னை அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் பர்டிகுலராக நார்மலாக நம்ம வந்து எப்படி ஒரு என்ட்ரி ப்ராசஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் F8 சேல்ஸில் போயிட்டு என்ட்ரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனந்தம் அண்ட் கோ சேல்ஸ் என்ன ஐட்டம் சேல் ஆகுது, எவ்வளோ குவான்டிட்டி சேல் ஆகுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் இங்கே வந்துட்டு ரேட் மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எப்படி உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எடுக்கும்போது கோயம்புத்தூர் ஏரியாவில் என்னென்ன அவுட்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது, எந்தெந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சேம் அதே மாதிரி அடுத்து சென்னை அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ சென்னையில் என்னென்ன ஏரியாஸ் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே எடுத்துக்க முடியும். அண்ட் இதுலயே டேட்டு, ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்துட்டு வந்துடும், எந்த பார்ட்டி அப்படிங்கிற கம்பெனி நேம் வந்துடும், ஓப்பனிங் அமௌண்ட், பெண்டிங் அமௌண்ட் அண்ட் டியூ டேட் முதல் கொண்டு உங்களுக்கு இங்கே எடுத்துட்டு வந்துடும். அண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டாக பார்க்கறதுக்கு Alt+F1 கிளிக் பண்ணும்போது டீடைல்டு வியூவாக நம்ம இங்கே எடுத்துக்க முடியும். அண்ட் ஜஸ்ட் F3 கொடுத்தீங்க அப்படின்னா ஏரியா வைஸ் ஃபில்டர் பண்ணி நம்ம இங்கே பார்த்துக்கலாம். பர்டிகுலராக எனக்கு சென்னை மட்டும் ஃபில்டர் ஆகி வேணும் ஆர் இல்லை எனக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே ஏரியா வைஸ் ஃபில்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் F5 பார்ட்டி டீடைல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பர்டிகுலராக எந்த பார்ட்டி வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியும் நீங்கள் இங்கே ரிப்போர்ட்டாக எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த ஆட்-ஆன் யூஸ் பண்ணி உங்கள் அவுட்ஸ்டாண்டிங் ட்ராக்கை என்ஹான்ஸ் பண்ணுங்க. டு பை திஸ் ஆட்-ஆன் kindly contact our team details in screen and description. Follow and tap the bell icon for continuous tally tips. Thank you.